ஹலோ கைஸ், குட் மார்னிங். என்னடா அன்னியன் கெட்டப்பில் வந்திருக்கேன்னு நினச்சி பயந்துடாதீங்க. நானே தான் தலை குளிச்சுட்டு அதை ஆற வச்சுட்டே படிக்கலான்னு தான் நினச்சிட்டு வந்தேன். பார்த்தா எனக்கே பயமாக இருந்துச்சு அது ஆற. அதனால் பனானா கிளிப் ஒன்றத்தை மாட்டிக்கிட்டு நைட்டு படித்ததெல்லாம் கண்டிப்பாக காலையில் ரிவிஷன் பண்ணுங்கள் பசங்களா, இல்லைன்னா படித்ததெல்லாம் மறந்து போயிடும். அனுபவத்தில் சொல்கிறேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். நடந்து போகலான்னு நினச்சேன். வெயில் பார்த்தா மூஞ்சி மேலேயே அடிக்குது. 12 மணிக்கு எப்படி அடிக்குமா? அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டேஷனில் போட்டுட்டு இந்த ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ட்ரெயின் வந்துச்சு, ஏறிட்டேன். அப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்பொழுது ஆட்டோவே கிடைக்கல. எனக்கு ரொம்ப நேரமாக நடந்தே போனேன். சாரி, நடந்தே தான் போனேன். ஏன்னா ரேபிடோனே எல்லோரும் வராங்க, டிக்கெட் ஆட்டோவே வரல. நடந்து போகிற வழியில் தான் சரி ஆகாசத்தை நான் பார்க்குறேன்னு பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. நடந்து போனதில் பசி வந்திருக்கும்ல. ஒன் சைடு பார்த்தா சூப்பரான சன்செட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தா அழகான மூன் ரைஸு. இந்த மாதிரி தான் நான் தொடர்ந்து ஒரு 3-4 நாளாக விட்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஃபுல் மூன் டைமில். ஆல்ரெடி இன்றைக்கி டே எக்ஸாஸ்ட்டு. போய் வண்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் சோஃபி கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு எங்கள் ஆயு கடைசியாக கிளம்பிட்டாங்க ஊருக்கு. அவங்க போட்ட கோலம் நல்லாயிருக்கான். அப்புறம் இன்றைக்கி காலையிலேருந்து சாப்பாடு சாப்பிடாததுனால கீரை குழம்பு சாப்பிட்டேன். அதில் இருக்குல்ல அந்த மிளகா, அதெல்லாம் தூக்கி தூர போட்டுறாதீங்க. அதை எடுத்து அமுக்குனிங்கன்னா அதிலேருந்து ஒரு ஜூஸ் மாதிரி ஒன்று வரும். அதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் செம டேஸ்ட்டாக இருக்கும்.